உண்மை என்னன்னா, முதல்ல இந்த படத்தை பார்க்க போகிறவங்க சாதாரண ரசிகர்கள். நான் வச்சுக்கேன், என்ன செய்ய போறாங்க. எனக்கு பதிலாக இன்னொரு நடிகரை வச்சு ஒரு இந்தியன் ப்ரூவ் பண்றாங்க, அவங்க தம்பி வந்துட்டாங்க அப்படின்னு பண்றாங்க வச்சுக்க. நான் என்ன வழக்கமா சொல்லுவேன்னா, அது வயதத்தில் கூட கிடையாது. பழமொழிங்கிற ஒரு இருக்கும். இன்னொன்று என்ன சொல்லுவாங்க, பார்த்தா அவரோட அந்த உரமா கொடுத்து வருவாங்க. அதான் பார்க்கணுங்கிறதுதான் கடவுள் எல்லா வெற்றிக்கும் முன்னாடியே அது திரும்ப கதை போடணும். நிறைய பாட்டு அவ்வளோதானே. அதை எப்படி நம்ம போய் அதுக்கெல்லாம் ஒரே பதில், நாம் திரைக்கதை தான். இந்த கேள்வியெல்லாம் அவங்களே பதில் சொல்லி அவங்களே ஒத்துக்கிட்டு சாரி சொல்லாமல் எங்களை பாராட்டி வெளியே போகும். அதற்கான முன்னேற்பாடு அவர் பண்ணாருங்கிறது தெரிஞ்சதுனால நம்ம பண்ணணும். ஆனால் இப்ப பார்க்கும்போது அந்த இந்தியன் குடும்பம் ஒரு நடுத்தர குடும்பம். இது நல்ல வசதியான குடும்பம். அதற்கு எப்படின்னா வசதி தான் வரும், பணம் மாட்டது. இதில் திரட்டக்கூடிய திறமைகள், தொழில்நுட்ப கலைஞர்கள், இவங்கெல்லாம் பற்றி ஒன்று நினைப்போம். அது அடுத்த படத்தில் ஏதாவது வசதி வந்து வச்சுக்கலாம், நல்லா இருக்கு. அந்த படத்தில் பார்த்தோம், வெளிநாடு படத்தில் பார்த்தோம், அவ்வளோ கஷ்டம் வந்து பண்ண முடியாது. விஜயன் தலைவராக படமாக தான் பார்க்கலாம், நம்ம கட்ட முடியாத படம் அப்படின்லாம் தோணுது. அதையெல்லாம் தைரியமாக இறங்கி செஞ்சிருக்காங்க. அதாவது படம் பார்க்கும்போது எல்லாரும் படம் நல்லா ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் அப்படி பேசி போயிருக்காங்க. ஆனால் எத்தனை பேருடைய உழைப்பு இதில் எனக்கு இதெல்லாம் பழக்கமே கிடையாது. இத்தனை வருடங்கள் நான் இருக்கிறேன். ஒரே படத்தில் இத்தனை கலைஞர்கள் விருந்தினர்களிடம் ஒத்துழைப்பு செய்வது. அதாவது சில கவிஞர்கள் எழுத மாட்டாங்க, நான் எழுதுவேன். என் நண்பர் வைரமுத்து இருக்காரு, அவர் வந்து நான் எழுதுறேன் 7-8 பேரோட நான் எழுத மாட்டேன்னு நடுவில் சொல்லியிருக்கார். இந்த மாதிரி 1-2 பேருக்கு சலுகைகள் கொடுப்பார். ஆனால் இதில் ஸ்டண்ட் மாஸ்டர் இல்லையா, வேற யாரும் வேறு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் பல பேர் இதில் சேர்த்துருந்தாரு. நடன அண்ட் அது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கு எப்பவுமே நடிகர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நடிக்கிறது, திறமையான நட்சத்திரங்கள் ஒன்றாக இணைந்து, இதெல்லாம் எதுக்கு வந்து ஒரு நட்சத்திரமே கிடைக்கிறது, இது வேற ரொம்ப ஜாஸ்தி எழுதி விட்டுக்கூடாது, ப்ரொடியூசர் நினைப்பது உண்டு. அதற்கு மாறாக இதில் எல்லா நட்சத்திரங்களும் மிகப்பம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா கூட நம்ம பேசலாம் சொன்னது எது நினைச்சுக்கிட்டே இருக்கேன். நடுவடி வேணும் சொன்ன இவர் சித்தார்த்தம் இவங்கெல்லாம் காட்டின அந்த உற்சாகம் இருக்கிறதுல கொஞ்சம் நமக்கே சந்தேகம், இன்னும் சொன்ன சொல்றாங்க நிஜமாக அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். அவங்க முதியில் அடிக்க முன்னாடி கையில் எடுத்து சத்தியம் பண்ணி சொல்லிட்டாங்க. அதனால நான் நம்புறேன், இவங்க எல்லாம் நான் நம்புகிறேன். இதில் இருந்து சின்ன 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 அசிஸ்டன்ட் டைரக்டர் இப்போ கூட நான் மேடைக்கு வந்தபோது முதல் தடவையாக ஒரே வாட்டி ட்ரெஸ் பார்த்து ஓகே சொன்னது இதுதான். இந்த ட்ரெஸ் நம்ம நடக்கும் நல்லா இருந்தாங்க. இல்லைன்னா அப்படி சுற்றி நடப்பாரு. அந்த நூல் திருப்பி தள்ளி போயிருப்பார், திருப்பிக்கிட்டு வருவார். அது அவர் முடிவு பண்றதுக்குள்ள அது ஒரு சின்ன சேஞ்ச் ஆகும். அதை சரி இது பண்ணிக்கலாம், எதுக்கு இன்னொரு வாட்டி நான் யோசிச்சு சொல்றேன். என்ன அவ்வளோ யோசிக்கிறவர் ஒரு துணி, ஒரு நூல், ஒரு பெண், தாத்தாவுடைய கத்தி, அதை வைக்கிறதுக்கான இது, அந்த பெட்டி, பேனா, இதையெல்லாம் நாங்கள் தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணுறோம்னா நம்ப மாட்டாங்க. ஒரு பேனா பண்ணா அப்படிங்கிற மாதிரி இல்லை. எல்லா விஷயத்துலையும் இப்போ கூட இன்னைக்கு ஒரு விளம்பரம் வந்துருக்காங்க. அந்த ட்ரெஸ் போட்டுக்கிறது கஷ்டம், உருவாக்குறது கஷ்டம். இதில் அதெல்லாம் வந்து எத்தனையோ காஸ்டியூம் எனக்குன்னு தனியாக ஒர்க் பண்ணிருக்காங்க, அவங்க பண்ணிருக்காங்க. அது மாதிரி நிறைய காஸ்டியூம் டிசைனர்ஸ் இதில் வேலை செஞ்சுருக்காங்க. எனக்கு தமிழ்
மனுஷனால இதெல்லாம் நடந்துட்டு ஆச்சரியப்படுற அளவுக்கு நான் ரொம்ப எளிமையான தமிழ் சினிமாவும் எளிமையான மலையாள படத்துலையும் ஆரம்பிச்சோம். இப்போ மிஸ் யூனிவர்ஸுங்கிறது வந்து இந்தியாவிலேருந்து ஒருத்தர் போனாங்கிறது பெருமையாக இருக்கு. இதில் ஒரு சின்ன காட்சிக்கு ஒரு மிஸ் யூனிவர்ஸை அடிக்க வைக்கிறாங்க. அதெல்லாம் முடியுமா அப்படின்னு இப்போ எனக்கு தோணுது. நான் மறுபடியும் ரசிகனாகி இதெல்லாம் யோசிப்போம். சிச்சி வேணான்னு கனவு கலைச்சிட்டு நமக்கு இருக்கிற துணியை கசக்கி போட்டுட்டா போதும், ஈகிற துணியை வண்டியில் கட்டிட்டு நடந்தால் போதும்னு நினச்சிட்டு இருந்த அந்த தமிழ் சினிமாவை கொண்டு சேர்த்த இடம் வந்து இவங்களுக்கெல்லாம் வர்த்தகத்தை மட்டுமல்ல, நம்ம நினைச்ச கனவுகளையும் நினைவாக்கி பார்க்கணும். அந்த தொழில்நுட்பத்தை இங்கே கொண்டு சேர்ப்பதற்கு எல்லாரும் முயற்சி பண்ணுறாங்க, நானும் முயற்சி பண்ணுறேன். அந்த வெற்றிகரமாக இன்னும் சீக்கிரம் செய்வதற்காக இது போன்ற அது நானும் பக்கப்படுகிறேன் என்பது இவர் சொன்ன மாதிரி சில நேரங்கள் எவ்வளவுதான் நட்சத்திர அந்தஸ்தை நீங்கள் கொடுத்தாலும் எங்களுக்கு அந்த பழைய ஞாபகங்கள் கொடுத்தாங்க. ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டோம், கனிமம் வந்துட்டோமா, அவங்க கிளிப்பாக தருணங்கள் அனைவருக்கும் உண்டு, நடிகர்கள் எல்லாருக்கும் உண்டு, மக்கள் எல்லாருக்கும் உண்டு. ஆக்சுவலி அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்ட்டு ஒரு படம் முடிச்சுட்டு தான் அடுத்த படம் பண்ணுங்கிறது தான் என்னோட பாலிசி. ஆனால் சூழ்நிலை வந்து ஒரே நேரத்தில் 2 படம், அந்த இது வந்து 3 படமாக வர பார்ட் 3 அவர் ஆயிடுச்சு. சுச்சுவேஷன் வந்துருச்சு. லைக் ஓகே, நீச்சல் அடிச்சுன்னா அவங்க எது நீச்சல் அடிச்சு அவங்க குதிச்சாச்சு. ஸோ நான் நீச்சல் அடிச்சுட்டு இருக்கேன். அதில் மெயினாக எனக்கு என்ன அட்வான்டேஜ்னா, இந்த கொரோனா பீரியடில் வந்து எப்போ வேணால் இந்தியன் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு தெரியல. ஆனால் ஒரு வேலை ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்ம தயாராக இருக்கணும். இந்த கொரோனா பீரியட் பூரா உட்காந்து இந்தியனுக்கு உண்டான எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டேன். ரைட்டிங் ஒர்க்கு, அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் லிஸ்ட்டு, காஸ்டியூம்ஸு, என்னென்ன ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் இருக்கோ எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டேன். நேராக போனால் கேமரா பிடிச்சி ஷூட் பண்ண வேண்டியதான். அந்த அளவுக்கு நான் தயாராகிட்டு அப்புறமும் எனக்கு டைம் இருந்ததுனால நான் வேறு சில கதைகள்லாம் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து 2 படம் பண்ணும்போது எனக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. ஏன்னா எல்லா ப்ரெப் ஒர்க்ஸும் முடிஞ்சு போயிட்டு இருந்தால இந்தியனை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட் வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்ததுனால என்னால் இன்னொரு படம் பண்ண முடிஞ்சது. அண்ட் கமல் சார், ரீசெண்டாக நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் ரொம்ப அழகாக ஒரு ஸ்டேஜில் இன்ஃபேக்ட் சொல்லியிருந்தீங்க, ரொம்ப புரிதலோட ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு பிடிச்ச படங்கள்ல உங்களுக்கு சில பேருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிக்கும், செகண்ட் ஹாஃப் பிடிக்கும். அப்படி பார்க்குறப்போ எனக்கு பிடிச்ச செகண்ட் ஹாஃப் இந்த இந்தியன் 3 அப்படின்னு அந்த காரணத்துக்காக நான் இந்தியன் 2 ரொம்ப எக்ஸைட்டாக பண்ணேன்னு நீங்கள் சொன்னீங்க. அது வந்து சினிமா புரிதல் இல்லாதவங்க சில பேர் எப்படி புரிஞ்சுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்தியன் 2 பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவங்க ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லை, ஜென்ரலாகவே இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அழகாக இன்னும் அவங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு சொல்லிட்டீங்கன்னா. 6 வருஷம் டைரக்டர்கிட்ட எந்த குறையும் இல்லாமல் நான் நல்லபடியாக வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஒரே ப்ரெஸ் மீட்டில் என்னை அவர் ஃபோனில் கூப்பிட்டு என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்கன்னு வருத்தப்படுற அளவுக்கு ஆயிடுச்சு. அதாவது உங்களுக்கு 3ஆம் பாகம் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னது இது. குழந்தைகள் கிட்ட கேட்கக்கூடாத கேள்வி. அம்மா பிடிக்கணுமா அப்பா பிடிக்கணும், 2 பேரும் இல்லைன்னா குழந்தையே கிடையாது. அது நீங்கள் வச்சுக்கோங்க. இது 2ம் ஒரு பாகம் தான். எனக்கு இது பிடிக்குது, ஒரு சீன் பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டா அதனால மற்ற சீன்லாம் எனக்கு பிடிக்கலைங்கிற அர்த்தத்தை நண்பர்கள் எடுக்க முடியாது. நல்ல நண்பர்கள், நல்ல விமர்சகர்கள் அந்த அர்த்தத்தில் அதை எடுத்துக்க முடியாது, எடுத்துக்க கூடாது என்பதுதான் என்னுடையது. நல்லா வந்திருக்கு. எனக்கு இன்னும் ஆர்வம் என்னன்னா, இந்தியன் 3 இப்பதான் ஜூலை 12 ரிலீஸ் முடிவாயிடுச்சு. எனக்கு இந்தியன் 3 ரிலீஸ் டேட்டு நோக்கி ஓடிட்டு இருக்கேன். அதை நீங்க யாரும் தடுக்க முடியாது, டைரக்டரே தடுக்க முடியாது. நானா எடுத்து வந்தேன் 3 எடுத்துட்டீங்க. எனக்கு இப்போ அது மேல ஆசை வந்துருச்சு. அதுக்கு நான் என்ன பண்றது? அதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் சாம்பார் தான் புறமாவா இருந்தது, இல்லைங்கள ரசமும் நல்லா தான் இருந்தது. பாயசத்தை நோக்கி என் மனசு பாய்கிறது என்றால் அதற்கு நீங்க என்னை கோவிக்க கூடாது. இதுதான் உண்மை. இன்னும் நான் இந்த பிரஸ் மீட்டை வந்து இந்தியன் 3 பிரஸ் மீட்டாக ஆக்க விரும்பலை. ஏன்னா எனக்கு பிடித்த சம்பவங்கள் நிறைய அதிலும் இருக்கிறது, இதிலும் இருக்கிறது. My life. So once again, deepest thanks to Shankar sir, because என் மேல அவர் முதல்ல செலுத்தின நம்பிக்கை வந்து ஒரு புது பையன் மேல செலுத்தினாரு. இப்போ வந்து அவர் செலுத்தின நம்பிக்கை வந்து அந்த புது பையன் கொஞ்சம் வளர்ந்துருக்கான், இந்த பையனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருக்கு. ஸோ இந்த வளர்ச்சிக்கு காரணமா இருந்தவங்க பெரியவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் தினமும் சினிமாவில் புது
இருக்கணும்னு இவங்க தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க.